அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நான் எதை பதிவிட விரும்புகிறேன் என்றால், நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. முக்கியமாக தனக்கு இருக்கும் அதிகாரத்தையும் தனக்கு இருக்கும் பணபலம், மனபலம், அதிகாரம், செல்வாக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி அடுத்தவரின் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும், வாழ நினைக்கும் ஒரு கணவன் மனைவியிடையே புகுந்து கோல் மூட்டி அவர்களின் வாழ்க்கையை பிரிக்கக்கூடாது. அவ்வாறு ஒரு கணவன் மனைவியின் வாழ்க்கையை பிரிப்பது இருக்கும் பாவங்களிலேயே மிகப்பெரிய கொடிய பாவமாகும். அந்த பாவத்தை செய்தவன் இந்த பிறவியில் வேண்டுமானாலும் நன்றாக இருக்கலாம். அடுத்த பிறவியில் அவன் செத்த பிறகு அவனுடைய உடம்பு கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் போட்டு தளதளவென்று வெந்நீர் கொதிப்பதைப் போல அவனுடைய உடம்பு கொதிக்கும். அது தெரியாமல் அவன் இந்த ஜென்மத்தில் துரோகமும் பாவமும் செய்து கொண்டிருக்கின்றான். வாழ நினைக்கும் ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கின்றான். அவ்வாறு பிரிக்க நினைப்பவர்களின் வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்காது. பாவங்களில் மிகப்பெரிய பாவம் வாழும் ஜோடியை பிரிப்பதுதான். இந்த பாவத்தை செய்தவன் எவனும் நன்றாக இருக்க மாட்டான். கடவுள் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். யாருக்கும் தெரியாது நமக்கு அதிகமான பலம் இருக்கிறது என்று அவன் இந்த வேலையை செய்யலாம். ஆனால் அவன் சத்தியமாக சந்தோஷமாக அவனால் வாழ முடியாது. அவன் உருப்படவே மாட்டான். அவன் நாசமாய் போய்விடுவான். இதுவே சத்தியம்.